அன்புடன் கோல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சுவையான சுலபமா செய்யக்கூடிய பால் பொங்கல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பால் பொங்கல் இன்னைக்கு நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் நல்லா க்ளீன் பண்ண பச்சரிசி 1/2 கப் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அரிசிக்கு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சாத பச்சை பால் தான் சேர்த்துக்கிறோம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு குக்கரை மூடிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போது கல்கண்டை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் கல்கண்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். சாப்பாடு கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அடுத்து குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சாப்பாடு கெட்டியாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து பால் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க கல்கண்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு கல்கண்டு நல்லா கரைஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இன்னொரு சின்ன பேன் சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். நெய் நல்லா உருகுனதும் 10 போல் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் 10 போல் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பொங்கலில் சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கலந்துட்டு கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சுவையான மணமான பால் பொங்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.